அம்மா ஏஞ்சிருங்க, வெடிஞ்சிச்சு பாருங்க. சரிம்மா. ஏஞ்சிருங்கம்மா. வாங்கம்மா போகலாம். பைய காட்டுப்பா, நான் எடுத்துக்கிறேன். வாங்க சார், வாங்கம்மா உட்காருங்க. வணக்கம் மேடம். ஃபோன் பண்ணியிருந்தீங்களே, நீங்கள் தானே சார்? ஆமாம் மேடம், நான் தான் மேடம் கால் பண்ணியிருந்தேன். இவங்க என் அம்மா. இவங்களுக்கு தான் ஆமாம் அட்மிஷனா? மேம். வணக்கம்மா. இங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி மேடம்? இவங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு வந்துடும். ஓகே மேம். டீ ஸ்நாக்ஸ் வந்து 2 வேளைக்கு கொடுத்துருவோம். மெடிக்கல் செக்கப்லாம் எப்படி மேடம்? இங்கே 24 ஹவர்ஸ் டாக்டர் இருக்காங்க. டெய்லியுமே செக் பண்ணுவாங்க. பெரியவங்க எல்லாருமே செக். எமர்ஜென்சினா என்ன மேடம் பண்ணுவீங்க? இல்ல, ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தா மட்டும் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கள அட்மிட் பண்ணுவோம். ஓகே மேம். அதான் ப்ராசஸ் சார். ஓகே சார், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி தரீங்களா? தாங்க மேம். நல்லா விசாரிச்சிட்டேம்மா, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. வராங்க பொழுதுமா, எழுதுறாங்க. இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷமா. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஏன்பா போய் 10 நாள்ல வந்து என்ன இட்டும் போறியாப்பா? கண்டிப்பாம்மா. அம்மா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் போகிறதே கடன்லாம் அடைச்சிட்டு நல்லபடியாக நிம்மதியாக இருக்குது தான். கண்டிப்பாக உங்களை 10 நாளில் வந்து கூட்டுக்கிறேன். சரிப்பா. பிள்ளைங்கெல்லாம் கண்ணுலே இருக்குதுப்பா. சரிம்மா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வந்து என்ன இட்டும் போப்பா. கண்டிப்பாம்மா. சரி. எதுவும் இல்லைம்மா, வெறும் 10 நாள். அது இல்லாமல் உடல் மட்டும்தாம்மா போகுது, உயிரெல்லாம் இங்கே தாம்மா இருக்கு. சரிம்மா, அழாதீங்கம்மா. உடம்பு பத்திரமா பார்த்துங்க, வேலைக்கு சாப்பிடுங்க, இதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. சரிப்பா. நான் 10 நாளில் வந்து உங்களை கூட்டுக்கிறேன். வரேம்மா. அம்மா, இவங்க பேர் வள்ளி. இவங்க இங்க புதுசா வணக்கம்மா. சேர்ந்திருக்காங்க. வணக்கம்மா. இவங்களை நல்லா பாத்துக்குங்க. நாங்க பாத்துக்கிறோம்மா. என் பேரு மல்லிகாம்மா. என் பேர் லட்சுமிப்பா. நீங்க எவ்வளவு நாளுமா இங்க இருக்கிறீங்க? 3 வருஷமா இருக்கிறேம்மா நான் இங்க. நான் 5 வருஷமா இருக்கிறேம்மா. 5 வருஷமா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல என்ன பிரச்சனைம்மா? ஏம்மா இங்க கொண்டாந்து விட்டுருக்குறாங்க? எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. என் புள்ள 10 நாள்ல வந்து என்ன இட்டும் போடுவாம்மா. என் பிள்ளையும் இப்படித்தாம்மா சொல்லி விட்டுட்டு போனான். அதுக்கப்புறம் அவன் எங்கம்மா வந்தான்? என் புள்ள அப்படி இல்லம்மா, கண்டிப்பா வந்து இட்டு போயிடுவாமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நடந்தா சந்தோஷம்தாம்மா. வள்ளி, உங்க ஊர் என்ன ஊருமா? எங்க ஊரு சிவகாசிம்மா. எங்க வீட்டுக்காரு பட்டாசு தீ விபத்துல இறந்துட்டாரு. எனக்கு ஒரே பையன்தான், கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். இப்போ அமெரிக்கால நல்ல ஒரு வேலையில இருக்கிறான். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க.
மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. அம்மா, இந்த தம்பிக்கு தாம்மா பிறந்த நாள். இப்போ உங்களோட கொண்டாட வந்திருக்காங்க. சந்தோஷமா கொண்டாடலாமா? சார் நம்ம முதியோர் இல்லத்துக்காக நிறைய ஃபண்ட் கொடுத்துருக்காரு. அவருடைய விசேஷங்கள் எல்லாமே நம்ம சாரு நம்ம முதியோர் இல்லத்துல தான் கொண்டாடுவார். இவர் பிள்ளையோட பிறந்த நாளை இப்போ நம்ம இங்கே கொண்டாடலாமா? நல்லா இருப்பா. தீர்க்காயுசா இருங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. லக்ஷ்மி, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடினா பாரு அந்த பையன், யாரும் சொல்லாத அவனா வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான் பத்தியா? ஆச்சரியமா இருக்குதுல்ல? ஆமாம்மா. என்ன மல்லிகா சோகமா இருக்கிற? அந்த பிள்ளைய பார்த்ததுலேருந்து என் பேர ஞாபகம் வந்துட்டுமா. பிள்ளைய கூட காட்ட மாட்டேன்றாங்கம்மா. இப்போ என் பேர பிள்ளைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையா இருக்குது. அவனை பார்த்தா போதுமா. அதுக்கு என்னம்மா, ஃபோன் பண்ணி பேச வேண்டித்தானே? ஃபோன் போட்டா கூட எடுக்க மாட்டாங்களாம்மா. வாங்க நம்ம போய் முயற்சி பண்ணி பார்ப்போம். வாங்க. சரிம்மா. ஃபோன் போடு மல்லிகா. ஹலோ, ஃபோனே எடுக்கலம்மா. சரி மல்லிகா, என் பையனுக்கு போட்டு பார்க்குறேன். ஐயோ, தொடர்பு எல்லைக்கு இல்லைன்னு வருத்த. ஹலோ ஹலோ, ரவி, சொல்லுங்கம்மா. என்னப்பா எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கம்மா. சார் ஒரு நிமிஷம் சார். பையன் நல்லா இருக்கிறானாப்பா? நான் ரொம்ப வேலையாக இருக்கேம்மா, அப்புறம் பேசுகிறேன். ஐயோ, ஃபோனை கட் பண்ணிட்டானே. இவங்க வேற தப்பான்னு நினைப்பாங்களே. நல்லா இருக்கிறியாப்பா ரவி? என்னப்பா, பேரங்கிட்ட ஃபோனை கொடுப்பா. என்னப்பா நல்லா இருக்கிறியா? நல்லா படிக்கிறியாப்பா? என்னப்பா ஆயா வந்து பார்க்கவே மாட்டேன்றீங்க. சரிங்கப்பா, 10 நாளில் வந்து இட்டும் போகிறேன்னு சொன்னீங்களாப்பா? சரிங்கப்பா சரிங்கப்பா, சீக்கிரமாக வந்துருங்கப்பா. சரிங்கப்பா, என் பேர பிள்ளையும் பேசிடுது. சரிங்கப்பா, சரி வச்சுட்டுங்களாப்பா? அப்பா சமாளிச்சிட்டோம். மல்லிகா, என் பையனும் என் பேர பிள்ளையும் என்கிட்ட பேசிட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 10 நாளில் வந்து என்னை இட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டான். எனக்கு திருப்தியாக இருக்குது மல்லிகா. சந்தோஷமா இருக்குதும்மா. பரவாயில்லம்மா. சரி வாங்கம்மா போகலாம். ஏன் சோகமா இருக்கீங்க? புள்ள வேசனம் தாம்மா எனக்கு. அப்படியா? தேவையில்லாதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா? சந்தோஷமா இருங்க, எல்லார் கூடயும் பேசி நார்மலா இருங்க சரிங்களா? உடம்புக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. நீங்க தேவையில்லாத யோசிக்காம இருந்தாலே போதும் சரிங்களா? சரிம்மா. தேவையில்லாத சிந்தனையா? ஒரே புள்ளன்னுட்டு பார்த்து பார்த்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க யாரோ நான் யாராவா? நமக்கு முடியாத காலத்துல ஆதரவா கூடமா இருக்க மாட்டாங்க. உங்க வீட்டில் என்னதாம்மா பிரச்சனை? எனக்கு ஒரே பையம்மா. ராஜா, ராஜா, அப்பா ராத்திரி கனவுல வந்தாருப்பா. அப்பா எவ்வளோ இழப்பா இருந்தாருப்பா. கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கின்னு இருந்தாரு. பார்க்கறதுக்கே பாவமா இருந்தாரு. வந்து சாப்பாடு கேட்டாருப்பா. அப்படியா? இந்த போடுறேன்னு ஏன் தான் அதங்காட்டி மூச்சிக்கணும்பா. காலையில மனசே சரியில்லைப்பா.
ஏதாவது 10 இல்லாதப்பட்டவங்களுக்கு துணியும் சாப்பாடும் கொடுத்தா நம்ம அப்பாவுக்கு செஞ்ச மாதிரிப்பா. நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதல் இல்லாதையும் பாத்துக்குவாரு ஐயா. நம்ம செஞ்ச நம்ம குடும்பத்துக்கு நல்லது ராஜா. அது சரி சரிம்மா சரிம்மா. சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தானம்மா? எவ்வளோம்மா ஆகும்? ராஜா 5000 ஆகும்பா. 5000மா? ஆரம்பிச்சிருதுடா பைத்தியம். இவளுங்களுக்கெல்லாம் குடும்பத்துல கலகம் பண்ணலாம் தூக்கமே வராது. 3 வேளையும் சாப்பிட்டு தூங்கி அந்த கனவு கண்டேன் இந்த கனவு கண்டேன்னு எல்லா கனவுக்கும் பரிகாரம் பண்ணணும்னா என்னுடைய சொத்தை வித்து தான் நான் செய்யணும். சொல் புத்தியும் இல்லை சுய புத்தியும் இல்லை. ராஜா 5000 வேணாம்பா, 1000 ரூபாய்னா கொடுப்பா. அட பைத்தியமே, நீலாம் இன்னும் திருந்தவே மாட்டியா? ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் வந்துடும் தம்மா, பயமா இருக்குது, அதுக்கு தம்மா கேட்டேன். ஏங்க இந்த பைத்தியத்துக்கிட்ட இனிமே என்னால மாறு அடிக்க முடியாது. இனிமே நீங்களே பாத்துக்குங்க. சரிம்மா 1000 ரூபாய் தானம்மா, நான் தரேம்மா. சரிப்பா. என்னது 1000 ரூபா தானா? அந்த 1000 ரூபான்றது சாதாரண விஷயமா போயிட்டு அவங்களுக்கு. அந்த 1000 ரூபா சம்பாதிக்க நீங்க 2 நாள் கஷ்டப்படணும். நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கிறேன், நீங்க ஒரு நாள் கூட காதுல வாங்கவே இல்லை. அது தொல்லை என்னால தாங்க முடியல. ஒன்னே இந்த வீட்டுல அது இருக்கணும், இல்லையா நான் இருக்கணும், இல்லையா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. எதுக்கு இப்ப கத்துற? 1000 ரூபாய் தானே, நான் கொடுக்கவே இல்லை, போதுமா? எப்பா ஈஸ்வரா, நீ கவலைப்படாதப்பா. சரிம்மா. என்னால குடும்பத்துல குழப்பம் வேணாம்பா. நீங்க நல்லா இருங்கப்பா. என்னை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்திலேயாவது சேர்த்து விட்டுருங்கப்பா. ஐயோ கடவுளே. சரிம்மா. சரிப்பா. மூணு வருஷம் ஆகுது என் புள்ள விட்டு என்ன போய். என் புள்ள வந்து கூட என்ன எட்டி பார்க்க மாட்டோம், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டோம். காலம் இப்படியே போகுது. ஏமா ஃபீல் பண்ற? உனக்குன்னு சொந்தம்னு சொல்லிதுக்கு ஆளுகிறாங்கம்மா, எனக்கு தான் யாருமே இல்லைம்மா. நாளைக்கு நான் செத்தாலும் அனாதை பணமா தான் போகணும். என் நிலைமை உங்களுக்கு இல்லைம்மா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்கம்மா. மல்லிகா, நாளைக்கு உன் புள்ள வந்து ஆசையா 2 வார்த்தை பேசிச்சின்னா உனக்கு இருக்கிற கவலைலாம் தீந்துரும். கவலையே படாதம்மா. மல்லிகா, லட்சுமி, மணி 10 ஆயிடுச்சு. சரி படுக்கலாமா? படுக்கலாமா. சரிம்மா. வாங்க உக்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? யாரையா சேர்க்கணுங்களா, இல்லை வேற ஏதாவது விஷயமா வந்திருக்கீங்களா? லக்ஷ்மி அம்மாவை பார்க்கணும். நீங்க யாரு? ஏன் அவங்கள பார்க்கணும்? நான் அவங்களுக்கு நெருங்கின சொந்தம், அவங்கள பார்க்கணும். நெருங்கின சொந்தமா? அவங்க இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்தில் அவங்கள பார்க்க ஒருத்தவங்க கூட வந்து பார்த்ததில்லை. நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போய் பாருங்க, இங்கேருந்து 3ஆவது வீட்டில் இருப்பாங்க, போய் பாருங்க. சரி சாய், நீங்கள் எங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுமா? நீங்க ஏமா இங்க இருக்கீங்க? வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். இங்கெல்லாம் எதுக்குமா இருக்கீங்க? நீங்க வீட்டுல ராணியா இருக்க வேண்டியவங்கம்மா, நீங்க ஏமா இங்க இருக்கீங்க? வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ யாருமா? நீ என்ன வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுற? என்ன தெரியலையாம்மா? நான் தான் உங்க பொண்ணு காயத்ரிமா. பாருங்கம்மா, உங்க பேரை நான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பச்சை குத்தி வச்சிருக்கீங்க பாருங்க.
அப்ப என் பொண்ணு நீ? ஆமாம்மா, நான் தாம்மா உங்க பொண்ணு. நான் தாம்மா உங்க பொண்ணு. நான் தான் உங்க பொண்ணுமா. அம்மா 20 வருஷம் முன்னாடி சொன்னாங்க வந்துமா, என் உலகத்தை சேர்த்துட்டாங்கம்மா, எனக்கு தெரியாதுமா என் பொண்ணுன்னுட்டு. நான் தாம்மா உங்க பொண்ணு. நான் தான் உங்க பொண்ணு. தயவு செய்து வாங்கம்மா, இங்க இருக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்கம்மா. என்னால எங்கம்மா இருந்தேன்? நீ சுனாமில இறந்துட்டேன்னு நினைச்சிடுமா நானு? சுனாமில இறக்கலம்மா. நான் சுனாமில அடிச்சுட்டு போனப்ப தென்னை மரத்தை புடிச்சிட்டு இருந்தேம்மா. அப்ப மக்கள் தாம்மா என்னை காப்பாத்தி ஆசிரமத்துல சேர்த்தாங்க. நான் இங்க இருக்குது உனக்கு எப்படிமா தெரியும்? போன வாரம் உங்க பேரனோட ஃப்ரெண்டு இங்க பிறந்தநாள் கொண்டாட வந்தாங்கம்மா. அந்த போட்டோவை பார்த்துட்டு தான் எனக்கு தெரிய வந்துச்சு நீங்க உயிரோட தான் இருக்கீங்கன்னு தெரிய வந்துச்சுமா. அப்படியாம்மா? ஆமாம்மா. ஆமா. வாடா, நான் உட்கார்றேன். ஆசிரமெல்லாம் வாழ்ந்தீங்களா? என்ன இப்படி தனியா இருந்தியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எப்படி இருந்தீங்க 20 வருஷமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. என் கூட ஆசிரமத்துல வளர்ந்தவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. சந்தோஷம். அண்ணனும் அப்பாவும் எங்கம்மா? அப்பா காலம் ஆயிடுப்பா. அப்பா வந்து என் கூட தான் இருந்தாங்க. அப்பா போய் 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா போய் அப்பாவும் போயிட்டாங்களா? அப்ப அண்ணன் எங்கம்மா? ஆனா மில்ட்ரிக்கு போய் அவனும் வந்து துப்பாக்கி குண்டு பட்டு அவனும் காலம் ஆயிட்டாங்க. எல்லாரும் கிடைச்சிட்டீங்களே தானம்மா நானும் வந்தேன். நான் என்னமா பண்றது? எந்த உறவுமே இல்லாம இருந்து உங்களையாவது கண்டுபிடிச்சனே, அதுவே போதுமா எனக்கு. நீங்களாவது இருக்கீங்களேம்மா. என்ன பண்றதுமா? நம்மளுக்கு காலம் நம்மளுக்கு ஒத்து உழைக்கலாமா? நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் போய் பிரிஞ்சிட்டோம்மா. நம்ம என்னவா பண்ண முடியும்? பரவாயில்லம்மா, உங்களுக்காக நான் இருக்கேன். உங்க மாப்பிள்ள இருக்காங்க, உங்க பேர இருக்காங்க. வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போய் நம்ம இருக்கலாம். சரி, இனிமே சந்தோஷமா இருக்கலாமா? வாங்க போலாம். வரண்டா. சாய் சஞ்சய், இவங்க தாண்டா தங்கம், நம்ம ஆயா. ஆமா ஆமா ஆண்டி. நான் ஆண்டி உங்க பாட்டி. நல்லா ரெடி? படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? பரவாயில்லடி. அம்மா ஒரு பேரனை கண்ணால நான் பாத்துருந்தா. இனிமேட்டு எனக்கு எதுவுமே எந்த கவலையும் இல்லடா. எனக்கு நீங்க இருக்கிறது நான் வந்துருந்தா. வாங்கம்மா, நம்ம போலாம். நம்ம வாங்க போலாம். மல்லிகா, என் பொண்ணு கிடைச்சிட்டா, என் பேர பிள்ளையும் கிடைச்சிட்டாங்க. நாங்க குடும்பத்துல ஒன்னா சேர்ந்துட்டோம். நான் போயிட்டு வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. என்ன வந்து 5 வருஷமா என்ன பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிடா. என் பொண்ணு கிடைச்சது நாங்க எல்லாம் ஃபேமிலியா நாங்க போறோம்டா. சந்தோஷமா சந்தோஷம். மல்லிகா, லக்ஷ்மியை பார்த்தல்ல, அது முகத்துல எவ்வளோ சந்தோஷம் பார்த்தியா? ஆமாம்மா, அவங்க பட்ட கஷ்டத்துக்கு விடிகாலம் பிறந்துருக்குமா. என் பிள்ளையும் இன்னும் ஒரு 10 நாளில் வந்து இட்டு போயிடுவான். நான் வந்து என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ சரி, போய் வாம்மா. ஹலோ ஹலோ ரவி, நான் தாம்மா அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? என்னப்பா? இல்லை வந்து இட்டு தரேன்னு சொன்னீங்க, 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நீ மாட்டி இப்படியே எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்னு சொல்லின்னு இருக்கிற. எப்போதாம்மா வந்து என்ன இட்டுக்கிறது? உன் மனசில் என்னதான் இருக்குது, அதையாச்சும் சொல்லுப்பா, வெளிப்படையாக சொல்லு. அம்மா இங்கே பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாமல் இருக்குது. குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்களாலே ஒன்றும் முடியல. அது இல்லாமல் பெரியவங்களை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு செலவு செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் யோசிக்கிறேம்மா, இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்கம்மா. அப்படின்னா பரவாயில்லப்பா, அங்கே இல்லைனாலும் பரவாயில்ல. நீ வந்து நம்ம கிராமத்தில் இருக்குதுல்ல வீடு, அங்கே இட்டுன்னு போய் கொடுப்பா. நான் சந்தோஷமாக அங்கே காலத்தை கழிச்சிக்கிறேன். ஏன்பா பேசாத இருக்கிற? சொல்லுப்பா. என் உயிர் போகட்டா இருந்தால் என் சொந்த வீட்லேயே போகட்டும்பா, என் மண்ணிலே போகட்டும்பா. என்னென்ன சொல்லுப்பா. அம்மா, நான் போன முறை ஊருக்கு வந்தது
நம்ம இருக்கிற சொத்தை விற்றுட்டு அமெரிக்காவில் வீடு வாங்கி செட்டில் ஆகுறதுக்கு தான் வந்தது. இது சொல்லாமல் மறைச்சது தப்பு தான். இது தெரிஞ்சிருந்தால் என்னை கண்டிப்பாக விற்கிறதுக்கு விட்டுருக்க மாட்டீங்க. அங்கே ஹோமில் நல்லா தான் உங்களை பார்த்துக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அடிக்கடி உங்களை பற்றி விசாரிச்சுதாம்மா இருக்கிறேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லாமல் சொத்தை விற்றது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. ஏய் என்னடா இப்படி சொல்ற? என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. வீடு விற்க போறேன்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படி நீ சொல்லாமல் ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லையே. உன்னை ஒரு மலை பால் நம்பி இருந்தேனடா நான். இப்படி போய் பழி வாங்கிட்டியாடா. இப்போ நான் என்ன பண்ணுவேனும்? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இவன் இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கலையே. என்னை ஏமாத்திட்டானு இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கலையே. ஐயோ. வள்ளி வள்ளி என்னம்மா வள்ளி என்னம்மா? டாக்டர் டாக்டர் வள்ளியை வந்து பாருங்களா. என்னாச்சு? என்னாச்சு? வள்ளி வள்ளி இங்க பாருங்க. வள்ளி கண்ணை திறந்து பாருங்க. வள்ளி பாருமா, கண்ணை திறமா. வள்ளி ஏஞ்சிருங்க. வள்ளி பிபி அப்பாரட்டஸ் எடுத்துருவாங்க. ஓகே டாக்டர். வள்ளி கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? வள்ளி கை தூக்குங்க. வள்ளி வள்ளி எழுந்து உட்காருங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எழுந்து உட்காருங்க. வள்ளி மாத்திரை கொடுங்க. காமிங்க. வள்ளி ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லை உங்களுக்கு. வள்ளி ஒன்றும் இல்லைம்மா. வள்ளி உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா. படுமா. சரியாயிட்டீங்க. படுத்துக்கோங்க. படுமா. வள்ளிக்கு ஒன்றும் இல்லை, பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்துருக்கேன். ரெஸ்ட் எடுக்கட்டும், சரிங்களா? நைட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. சரிம்மா, பார்த்துக்கிறேம்மா. நான் அம்மா பார்த்துக்குங்கம்மா. ஏங்க நம்ம வீடு கட்டி குடும்பத்தோட புள்ளக்குட்டியோட வாழலாம்லாம் சொன்னீங்களே. ஆனால் நம்ம புள்ள நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சொத்தெல்லாம் விற்றுப்புட்டு இந்த அம்மாவை அனாதை ஆக்கிட்டாங்க. என் புள்ள என்னை ஏமாற்றுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு வாழவே பிடிக்கலங்க. நான் உன் கூடயே வந்துடுறேங்க. நீங்கள் என்னை இட்டுக்குங்க. நான் உன் கூடயே வந்துடுறேங்க. இப்படி ஒரு சுயநலக்காரனாக இருப்பான்னு நினைக்கவே இல்லைங்க. அம்மா
ஏஞ்சிருங்கம்மா, விடிஞ்சிருச்சு பாருங்க. வள்ளி 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 டாக்டர் டாக்டர் வாங்களா, வள்ளி பேச்சு மூச்சிலாம் இருக்கு, வாங்களா. என்னாச்சு? வள்ளி, வள்ளி இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. நான் பேசுறது கேக்குதா? வள்ளி ஏஞ்சிருங்க. வள்ளி, என்னாச்சுங்க டாக்டர்? வள்ளி ஏஞ்சிருக்கவே மாட்றாங்க. வள்ளி இறந்துட்டாங்க. வள்ளி இறந்துட்டாங்களா? பிபி அதிகமானதுனால அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ராத்திரி எல்லாம் பேசின்னு இருந்தது, ராத்திரி எல்லாம் பெண்ணாத்திக்கினே இருந்தாலே. நீங்க கவலைப்படாதீங்க அதை நினைச்சு, உங்களுக்கு எதாவது ஆயிட போகுது, சரிங்களா? வள்ளி, இதுக்கு தானம்மா ராத்திரி எல்லாம் பேசிந்தியம்மா. வள்ளி வள்ளி அது ஆயிடுச்சு, விடுங்க, கவலைப்படாதீங்க. வள்ளி. டாக்டர், அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஹலோ ஹலோ சார், உங்க அம்மா இறந்துட்டாங்க சார். அப்படியா? ஏன், என்ன மேடம் ஆச்சு? நைட்டு கூட ஃபோன் பேசினேன், நல்லா தான் பேசியிருந்தாங்க. ஏன் எப்படி திடீர்னு? சார், உங்ககிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சிங்க சார். டேப்லெட்டும் ஊசியும் போட்டு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் சார். இருந்தாலும் நைட்டு ஹார்ட் அட்டாக் ஆயிடுது. எப்போ வரீங்க சார்? இல்லை மேடம், இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னால் வர முடியாது மேடம். அதனால் என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து நீங்களே முடிச்சிடுங்க. எவ்வளோ பேமெண்ட் ஆகுதோ நான் அனுப்பி விட்டுறேன். அம்மாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணிவிடுங்க. நான் வச்சுறேன் மேடம். ஓகே சார். வள்ளி, 10 நாளில் உன் புள்ள வந்து இட்டுன்னு போவான்னு சொன்னியம்மா. இப்போ செத்த பேர் கூட உன் புள்ள வரலையம்மா. வள்ளி, இதுதானம்மா. வள்ளி, கம்பீரமா வந்தியம்மா. 10 நாள்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரே அடியே போயிட்டியாம்மா. இவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போயிட்டியாம்மா. வள்ளி ஏஞ்சிருமா, வள்ளி ஏஞ்சிருமா. உன் தாய் விட்டு கோடி வருத்துமா? வள்ளி, உன் தாய் விட்டு கோடி போட்டுட்டாங்கம்மா உனக்கு. ஹலோ
ராஜா எப்படிப்பா இருக்கிற? இப்போதான்பா உன் குரலை கேட்குறேன். 3 வருஷம் ஆகுதுப்பா உன் குரலை கேட்டு. பிள்ளைங்க எப்படிப்பா இருக்குது? நீ எப்படிப்பா இருக்கிற? மருமக எப்படிப்பா இருக்குது? உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குதுப்பா. ராஜா ஏன்பா அழுவுற? ஏதாவது சொல்லுப்பா. என்ன ஆச்சுப்பா? என் பொண்டாட்டிக்கு பிபி அதிகமாகி பக்கவாதம் வந்து 2 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறாம்மா. உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைம்மா. அதனால தான்மா நான் உனக்கு ஃபோனும் பண்ணலை, உன்னுடைய ஃபோனையும் நான் எடுக்கலை. என்னை வந்து கூட்டின்னு போங்கப்பா. ஆ மருமவளை நான் பார்த்துக்கிறேன். என் புள்ள கஷ்டப்படுத்த என்னால் எப்படியா பார்க்க முடியும்? வந்து என்னை சீக்கிரமாக கூட்டின்னு போங்கப்பா. கவலைப்படாத ராஜா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரிம்மா சரிம்மா, கண்டிப்பாக நான் வந்து கூட்டிட்டு போகிறேம்மா. சரி ராஜா, சரிப்பா, நான் வச்சிடுறேன். சரிம்மா வச்சிடுறேம்மா, வச்சிடுறேன். என்னம்மா நீங்க காலையிலே கிளம்பி ரெடியா இருக்கீங்க? என் புள்ள வராருன்னு சொன்னாருமா, கண்டிப்பாக வரேன்னு சொல்லிக்கிறாருமா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. என்னை வந்து இட்டுன்னு போறேன்னாங்க, அதுக்கு தாம்மா நான் காலையிலே கிளம்பி உக்காந்துருக்குறேன். இப்பயாவது வராரு, சந்தோஷமா. அவர் வந்தா நான் கூப்பிடுறேன். சரிம்மா. வாங்க சார், வாங்க உக்காருங்க. சொல்லுங்க. நான் மல்லிகா அம்மாவோட பையம்மா. மல்லிகா அம்மாவை பார்க்கணுமா? அவங்கள ஆக்சின் போக வந்திருக்கீங்களா? மல்லிகா அம்மா வாங்க, உங்க புள்ள வந்திருக்காங்க. அம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேம்மா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், வீட்டுக்கு போகலாம். ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா, போயிட்டு வரோம். ரொம்ப நன்றிங்க. என்னை நல்லா பார்த்துக்கினீங்க. பத்திரமா போய் வாங்க. வாங்கம்மா வாங்க.